வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ரியல்மியோட P3 ப்ரோன்ற இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் என்னென்னு புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ரியல்மி பொறுத்த வரைக்கும் நிறைய யூனிக்கான டிசைன்ஸில் வந்து ஃபோனை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஏற்கனவே விவோவில் லான்ச் பண்ண ஒரு கலர் சேஞ்சிங் பேக்கு கேஸ் தான் வந்து கேஸ் கிடையாது, அதாவது பின்னாடி வரக்கூடிய கவர் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிபிலியா டிசைன் அப்படின்ட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ரியல்மி P3 ப்ரோன்ற இந்த ஒரு 5G ஃபோனோட ஃபுல் ஸ்பெக்ஸ் ரிவ்யூஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 5G சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிபிலியா டிசைன்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். 90 FPS வந்து நம்மளால் வந்து பிஜிஎம்ஐ வந்து விளையாடிக்க முடியும். அண்ட் IP69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸுமே இருக்குது. அண்டு கேர்வ் டிஸ்பிளே எட்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப கேர்வாக இல்லாமல் லைட்டாக வந்து ஒரு கேர்வியான எட்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ டிஸ்பிளே நல்ல ஒரு கிளாரிட்டியாக நமக்கு இருக்கும். அண்டு ஏரோஸ்பேஸ் விசி கூலிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. வேப்பர் கூலிங் டெக்னாலஜி தான். ஸோ 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ் அல்ட்ரா சார்ஜிங் இருக்குது. அண்டு சோனியோட IMX896 OIS சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்துடும். அண்ட் டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு தரமாக இருக்குது. அண்ட் ரெண்டு சைடுமே கேவியாக இருக்கும். ஸோ இந்த வேரியண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வேரியண்ட் இருக்கும். ஒன்று வயலட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை பேஸ் பண்ணி வந்து விடுவாங்க. மொதல் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் கேஸை பேஸ் பண்ணி விட்டாங்க, அப்புறம் பேப்பரை பேஸ் பண்ணி விட்டாங்க. அதுபோல் நிறைய யூனிக்காக ரியல்மி வந்து டிசைன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலக்ஸியை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு டிசைன் தான். ஸோ ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 5G சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 7Sஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மல்டி டாஸ்கிங்க்கு நல்ல ஒரு லேக் இல்லாமல் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர் தான் ஸ்னாப்ட்ராகனோட இந்த 7S Gen 3. அண்டு ஒரு 4 nm ப்ராசஸர் வந்துருக்கும். அண்டர்ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs மேலே வந்து போகுது. சிபி ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 20% வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். அண்டு ஜிபியூ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40% பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டச்சி கர்வ், நான் சொன்னேன் இல்லையா, கர்வாக இருக்கும் ரெண்டு சைடுமே பாடி பார்க்குறதுக்கு. ஸோ டிஸ்பிளேலையுமே நல்ல ஒரு எட்ஜஸ் பார்க்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய கவர்லேயுமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ நல்லா வந்து டிசைன் இருக்கும் பார்க்குறதுக்கு, கேர்வியான டிசைன். ஸோ நல்லா வந்து ஹேண்டிலாக ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எடுக்கிறப்ப ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து தரும். ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கேமிங்க்கு 90 Hz. டச் சாம்பிள் இங்கே வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. அண்டு கான்ட்ராக்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1500 nits. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் 1.5K ரெசல்யூஷனு. ட்ரூ கலர் வந்து பார்த்திங்கன்னா 1.07 பில்லியன் கலர்ஸ் இருக்கான். அண்ட் லார்ஜ் டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.83 inchesக்கான லார்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட 6000 mAh பேட்டரி, டைட்டன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைட்டன் பேட்டரி, அதாவது டைட்டனியத்தில் யூஸ் பண்ணுற பேட்டரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 80 வாட்ஸ் அல்ட்ரா சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 1 to 50% வந்து 24 மினிட்ஸில் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். 4 இயர்ஸ்க்கான பேட்ரி ஹெல்த்தி கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ பேட்ரி போயிடுச்சுன்னா 4 இயர்ஸில் வாரண்ட்டி இருக்குது, கிளைம் பண்ணிக்கலாம். ஏஐ ஸ்மார்ட் சார்ஜிங்னு ஒன்று இருக்குது. அட்வான்ஸாக வந்து ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்க போகுது தெரியல. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50% பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தருமா. ஸோ ஒரு 2 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரிக்கு நல்ல ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பைபாஸ் சார்ஜிங்குமே இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் பைபாஸ் சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஓவர் ஹீட்டிங், பவர் கன்சப்ஷன் வைல் சார்ஜிங் இந்த கேம். ஸோ நம்மளால் இந்தமாரி பைபாஸ் சார்ஜிங் பண்ணுறப்ப ஃபோன் ஹீட் ஆச்சுன்னா கேம் ப்ளே பண்ணுறப்ப ஸ்ட்ரகிள் இருக்கும், அதாவது லேக் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு சிலது பைபாஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகே, மேக்ஸ் கூலிங், மேக்ஸ் பவர், அதாவது வேப்பர் கூலிங் டெக்னாலஜி தான். ஸோ ஏரோஸ்பேஸோட 6050 mm² வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 34% வந்து கூலிங் ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கேமிங் டிவைஸ், அதாவது பிஜிஎம்ஐயில் சில பிராண்ட்ஸ் ஃபோன்ஸ், அதாவது சில ஃபோன்ஸை தான் வந்து அவங்க பிராண்டிங் வச்சு விற்பாங்க. ஸோ இது போல் பிஜிஎம்ஐ ஸ்போர்ட்ஸில் வந்து சர்டிஃபைடு ஃபார் பிஜிஎம்ஐ ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதுக்கு ப்ரிஃபர்டாக வந்து இதில் சில இது இருக்கும் நமக்கு கண்டிப்பாக. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 90 FPSல பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணிக்க முடியும், பெட்டர் ஸ்மூத் அண்டு அல்ட்ரா ரெஸ்பான்ஸோட. ஸோ இதெல்லாம் வந்து கேமிங்க்கு இவங்க சர்டிஃபை பண்ணுறது. ஸ்டேபிள் ஃப்ரேம் ரேட் இருக்குமா, அண்டு ஹை ஃப்ரேம் ரேட்டும் சப்போர்ட் இருக்கான். ஆப்டிமைசிங் தி டிவைஸ் டெம்பரேச்சர், அதான் வேப்பர் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இதாக இருக்கும். அண்டு ஸ்டேபிள் நெட்வொர்க் கனெக்ஷன், அதுக்கு வந்து நம்ம 5G பேண்ட்ஸ் தான் வந்து பார்க்கணும். அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் பேட்டரி யூஸிங், அது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தரமாக இருக்க போகுது. அண்ட் தென் சீம்லெஸ் டச் அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும்.
2500 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ரெஸ்பான்ஸ் கேமிங் டிஸ்பிளே அப்படின்னு, அதாவது நம்ம ஒரே டைமில் நிறைய இடத்த டச் பண்ணுறப்ப டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாது இல்லையா. ஸோ கேம் டைமில் அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு சிலது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்டன்ட் டச் ஆம்பிளிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2500 ஹெர்ட்ஸு அண்டு பிவிஎம் டிம், அதாவது டிம்மிங் வந்து பார்த்திங்கன்னா 3840 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ப்ரொடெக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்டு ஸ்மார்ட் ஆன்டி மாய்ஸ்சர் இருக்குது. அண்டு வெட் அண்ட் டச் கண்ட்ரோல் இருக்குது. 42 டிகிரி கோல்டன் கர்வச்சர் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நல்ல பாக்ஸியாக டிசைனாக பண்ணாமல் கர்வியான டிசைன்ஸ் தான் சைட்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஏஐ ஆப்டிமைசேஷன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேம் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்மளால் இது போல் வந்து இது பண்ணிக்க முடியும். டில் டு த ரைட்டு அதுமாரி சிலதை வந்து நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏஐ அல்ட்ரா டச் கண்ட்ரோல், ஸோ அதான் இதெல்லாம் டச்சை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏஐயில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. கெட் பூஸ்டட் வித்து குட் லைக் ஜானதனை வச்சு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஜானதன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிடி பூஸ்ட் ரியல் பொசிஷன் நெவர் டைஸ். ஸோ இது வந்து அவங்களோட கேமோட ஸ்லாம் வித் டிசைன். ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், லுக் வைஸும் சரி. ஸோ நம்ம நைட் டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூவான ஒரு நானோ ப்ளூ கலரில் வந்து நமக்கு தெரியும். அது வந்து அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம யூவி லைட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறப்ப இன்னும் டார்க்காகவே தெரியும். நார்மல் லைட்ஸில் ஓரளவுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த கேலக்ஸியை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண மாடல் தான் இது. மீதி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வயலட் கலர் ஒரு ப்ரௌன் கலரில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூணுத்தோட பையிங் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். என்ன வேரியண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபோன் எப்படி தான் இருக்கும் லுக் வைஸு, அண்ட் ஒரு ப்ரீமியம் லுக் கண்டிப்பாக வந்து தருது. ஸோ சைடில் இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் எல்லாமே பார்த்தாலும் சரி, அண்ட் கேமரா பம்பர்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் சரி, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ரவுண்டு சர்க்கிள் இல்லாமல் வேறு ஒரு டிசைனில் கொடுத்ததும் சரி, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே பிராண்டிங் இருக்கும் நடுவில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரியல்மியில் மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயும் அவங்க பிராண்டிங் பெருசாக இருக்கும் பின்னாடி. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து இன்னொரு கலரு, ப்ரௌன் கலர் இது பேர், அதாவது ஸ்டண்டன் ப்ரௌன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கலருமே வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட கேமராவுக்கு வரும். 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட ஓஏஎஸ்எஸ் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஏஐ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் சேர்த்து வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ 24 nm வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் இருக்குது. 4K வீடியோ சப்போர்ட்டுமே இருக்குது. பெரிய ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோக்கல் லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய லென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு போர்ட்ரேட் அவுட்புட்ஸும் நம்மளை எதிர்பார்க்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லோ லைட்லேயுமே நமக்கு ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் போர்ட்ரேட்லேயுமே நல்லா வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இது அதில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஸோ கீழே பேர் வந்து போட்டிருக்காங்க. ஏஐ மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஸ்னாப் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஸ்னாப் மோடில் ஸோ ஓகே இதெல்லாம் வந்து அதில் வரக்கூடிய ஏஐயில் வந்து ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு லைவ் ஃபோட்டோஸ் சாம்சங்கில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லைவ் ஃபோட்டோஸ் இவங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிலதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போது குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோன்றப்ப எல்லாம் கண்ணை வந்து மூடிட்டா வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு சிலர் வந்து ஃபேஸ் ஒழுங்காக ஐடென்டிஃபை ஆகாது இல்லையா. ஸோ அந்தமாரி டைமில் நம்ம தேவையான டைமில் ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது லைவ் மோடு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் மோடுன்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னு தெரியல. டைவ் இன்டு கிளியரிட்டி எக்ஸ்க்ளூசிவ் அல்காரிதம் ஆப்டிமைசேஷன். ஸோ இதுக்கு ஒரு ஏஐ கொடுத்து அண்டர் வாட்டர் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மோஷன் டெல்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த மோஷன் டீப்ளர் அப்படின்றது. ஸோ பிளராக இருந்தால் அதை வந்து நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ணி இரேஸ் பண்ண முடியும் ஏஐ வச்சு. ஏஐ இரேசர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ யாராவது இருக்காங்கன்னா அவங்க இரேஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் இந்தமாதிரி இரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸை வந்து கண்ணு மூடிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து திறக்க வச்சு இது பாருங்கள். ஸோ வேறு எந்த சேஞ்சும் இல்லை நமக்கு. இது கரெக்ஷன் பண்ணுறது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். ஸோ கண்ணை மூடி இருந்தாலோ உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். அந்தமாரி சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷனுக்கு வரும். ட்ரிபிள் ரேட்டட் டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. IP69, 68, 66. ஸோ இது 3த்துக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். IP69 ரேட்டிங் இது கொடுத்துருக்காங்க. ஹை ப்ரெஷர் வாட்டர்லேயும் வந்து நம்மளால் வந்து தாங்க முடியும். ஒன்ஸ் நம்ம ஃபோன் சர்வீஸ் போயிருந்துச்சுன்னா அது வாட்டர் ப்ரூஃப் போயிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அதோட சீலிங்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். மிலிட்ரி கிரேடுமே வந்து கொடுத்துருவானுங்க சும்மாவே. என்னதான் இருந்தாலும் ஃபோனு கீழே போட்டால் உடையுன்னா அவன் என்ன சொன்னாலும் சரி. ரியல்மியோட UI 6.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 15 வந்து வந்துடும். ஏஐ ரெக்கார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேசுகிறோன்னா அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும்.
ஏஐ ஸ்மார்ட் லுக் 2.2 இதெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் ஏஐன்னு போட்டு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ரைட்டர், சர்க்கிள் டு சர்ச், ஏஐ ரிப்ளே எல்லா ஃபோன்ஸ்லேயும் சேமான ஃபீச்சர்ஸ் தான் ஏஐயில் வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதே சேம் தான் இதுலேயும் இருக்குது. ஒரு ஸ்டீரியோ டியூவல் ஸ்பீக்கர் வந்துருக்கு. ஸோ நல்லா வந்து சவுண்ட் அவுட்புட்ஸ் நல்லா வந்து வரும் கண்டிப்பாக ரியல்மியில். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கும் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மியில். ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான டிசைனில் அண்டு நல்ல ஒரு ஸ்டேபிளான ப்ராசஸரோட நல்ல வந்து ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட பையிங் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அண்டு இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24K அது போல் வந்து அவங்க வெப்சைட்லேயே வருது. பட்டு இன்னும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதில் பார்க்குறப்ப நமக்கு எதனா ஆஃபர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பேங்க் ஆஃபர்ஸ் அப்ளை பண்ணி நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும், ரேட்டை இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸ்சேஞ்சுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியுமே நம்மளால் வந்து ஃபோனை வந்து வாங்கிக்க முடியும். ஓகே, இந்த ஃபோன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.